வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? வீரனஹோசலா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போறோம். போயிட்டு இருக்கிறோம். இப்பதான் நம்ம சரவணம்பட்டி தாண்டி இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல கிளம்பி ஒரு 6 மணி நேரம் ஆகுது. அங்க ஹேண்ட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த ஹேண்ட் ஸ்டாப்ல ராயல் இன் அப்படிங்கிற ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கிறோம். நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் நம்ம வீரனஹோசலா டைகர் ஃபாரஸ்ட்டில் நம்ம சஃபாரி போகிறோம். ஓகே, நம்ம அடுத்து போக போகிறது பண்ணாரியம்மன் டெம்பிளில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திம்பமலை ஏறுறோம். திம்பமலை ஏறி மேலே ஒரு வடை போண்டா கடை இருக்குது, டீ சாப்பிட்றோம் ஜம்முன்னு. ஓகே, வழியில் அப்படியே நம்ம போகிற வழியில் எங்கே வந்திருக்கிறோம்? பவானி சாகர் டேம் வந்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல கிளம்பி அன்னூர்லேருந்து பவானி சாகர் டேம் வழியாக வந்திருக்கிறோம். ஓகே, பவானி சாகர் டேம் வந்தாச்சு. கீழ் பவானி டேம் தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி நிப்பாட்டி கீழே போயிட்டு இருப்பாரு. கீழே நமக்கு வர தண்ணி அது போகுது. எல்பிபி வாய்க்காலுக்கு வர தண்ணி கீழே போகுது. அது ஓவர்ஃப்ளோ. ஆமாம், அது ஓவர்ஃப்ளோ ஆகி வந்தால் தான் மேலே வரும். மலை ஏறியாச்சு. திம்ப மலை ஏறி இந்த டிஃபன் கடையில், டீ கடையில் ஒரு வடை 5 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு 10 போண்டா வாங்கி உள்ளே தள்ளியாச்சு. அப்படியே நீ கிளம்ப வேண்டியதான். அப்படியே பாரு, எத்தனை வண்டி நிற்கிது பாரு. இந்த வடை கடையில் வடை சாப்பிட்றதுக்கு எத்தனை வண்டி நிற்கிது. அப்படியே எங்கள் அப்பா எல்லாம் போண்டா தான். எல்லாம் ஒவ்வொருத்தர் 4 போண்டா சாப்பிட்றாங்க. ஒரு போண்டா 5 ரூபா. ஓகே, அடுத்து நம்ம போய் நான் லஞ்ச் பண்ணல, சாப்பிட்டு போய் அடுத்து லஞ்ச் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நாங்கள் ராயல் இன் கிராண்ட் ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. நல்லாயிருக்கு. காஃபி டீ எல்லாம் இருக்குது. சூப்பராக குடித்தாச்சு, நல்லாயிருக்கு. இப்போ காஃபி குடிச்சிட்ருக்குறோம், டீ குடிச்சிட்ருக்குறோம். நல்லா இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தங்கி இருக்கிறோம். இந்தியன் காஃபி ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்ருக்குறோம். ஃபுட்டெல்லாம் இருக்குது. நாங்கள் நம்ம ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்ற உட்காந்தாச்சு. டிஷ் எல்லாம் வரும். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஏசி ரூம் இருக்குது. ரேட்லாம் நார்மலாக தான் இருக்குது. பெரிய ஒரு ரேட் இல்லை. பிளேட்டெல்லாம் வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு பிளேட் வச்சாச்சு. ஐட்டம் வந்தால் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ரோஸ்ட் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ரோஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு சில்லி கோபி வந்திருக்கு. சில்லி கோபி வந்திருக்குது. ஓகே, ஒரு எம்டி பிரியாணி வந்திருக்கு. ஒரு தந்தூரி வந்திருக்கு. இது லெமன் சிக்கன் வந்துச்சு. இதையும் நாங்கள் முடிச்சு கட்டிட்டோம். ஓகே, அவ்வளோதான். எல்லாம் சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். நாங்கள் சாப்பிட்ட பில்லு இவ்வளவுதான். 6 பேர் சேர்ந்து இவ்வளோ நிறைய சாப்பிட்டுட்டோம். 7850 ரூபாய்க்கு சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஹேண்ட் போஸ்ட்டுங்கிற இடத்துல தங்கியிருக்கிறோம். ஹேண்ட் போஸ்ட்லேருந்து வீரனஹோசலா டைகர் ரிசர்வுக்கு 30 கிலோமீட்ரு. நம்ம 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தங்கிட்டோம். நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். 7 மணிக்கு சேர்ந்துட்டோம். 7 மணிக்கு ரூம் போட்டு தங்கியிருக்கிறோம். இங்கே இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து வயநாடு போகிற ரோட்டில் ஹேண்ட் போஸ்ட்டுங்கிற இடத்துல இருக்குது. ரூம்லாம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ரூமை பார்க்கலாம். எப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். 2 பெட்ரூம், 2 டபுள் காட் பெட்டு, உட்கார்ற சோபா, டிவி, அப்புறம் எல்லாம் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாம் புது லாட்ஜு. பாத்ரூம்லாம் வேறு லெவல். பாத்ரூம்லாம் அட்டகாசமாக இருக்குது. கிளாசெட்டு சூப்பராக இருக்குது.
இந்த ரூமோட ரெண்டல் பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. 2200 ரூபாய்க்கு சூப்பர் ரூமு, நல்ல ஹோட்டல், புது ஹோட்டலு, நல்லா இருக்குது. இந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் தங்கலாம். தங்கி மைசூர்லேருந்து வயநாடு போகிற மாதிரி இருந்தால் இடையில தங்க அந்த கபனி டைகர் ரிசர்வ்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த ஹோட்டலில் தங்கலாம், நல்லா இருக்குது. வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நாகர்கோவில் டைகர் ரிசர்வுக்கு வந்திருக்கிறோம். இது என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். டைகர் ரிசர்வ், நாகர்கோவில் டைகர் ரிசர்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த வழியாக உள்ளே போகணும். உள்ளே போனால் புலி இருக்குதுங்கிறாங்க, கரடி இருக்குங்கிறாங்க, கருஞ்சிருத்து இருக்குங்கிறாங்க. எல்லாமே பார்க்க போகலாம். ஆமாங்க, சின்ன யூடியூபர், ஸ்மால் சேனல். பைசன் எல்லாம் படுத்துருக்கு. பைசன் நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பைசன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருக்குது. ஓகே, நல்ல காட்டு மாடு. மான் மேய்து. மான் கூட்டங்கள், புள்ளிமான், மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படிங்கப்பா, எவ்வளோ பெரிய கொம்பு, கொடி, சூப்பர். மான் கூட்டங்கள் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்கு. எவ்வளோ தான் பார்க்குறீங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மான்கள் மேய்வு. யானை மேய்ஞ்சிட்டு இருக்கு. யானைகளை பார்த்துருக்குறோம். இன்னும் புளியை பார்க்கணும், பேந்தரை பார்க்கணும். இந்த யானையை பார்க்குறதுக்கு வராங்க. எப்படி வராங்க பார்த்தியா? இந்த யானையை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வர்றாங்க. பேந்தர் வரலையே, டைகர் வரல, சென்னாயி வரல, இன்னும் ஏகப்பட்டது வரணுமே. யானை ரோடு கிராஸ் பண்ணுது. உரங்கோடு, உடாங்கூ, நல்ல காடு. ஆனால் புளி தான் கை கிடைக்கும், கண்ணு கிடைக்கும். கடைசியாக காட்டுக்குள்ள கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி பாத்ரூம்லாம் போகிறலாம் போங்கன்னு சொல்லி, ரெஸ்ட் ரூம்லாம் போங்கன்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்ருக்குறாங்க.
ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த ரேஞ்ச் ஃபாரஸ்ட் நாகர்கோவில். இப்போ ஓரமாக வாங்க. வண்டியெலாம் வருது, அதுவும் டிஎம்கே வண்டி வருது. நாங்கள் இந்த வண்டியில் தான் ஃபாரஸ்ட்டில் வந்தோம். இந்த வண்டியில் வந்து அதில் ஃபாரஸ்ட்டில் சுற்றி பார்த்து போட்டு நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಳ್ರಿ ಫಲ ಅಲ್ಲಿ ಇದು ಒಬ್ಲೆ ನೋಡಂಗೆ ವೀಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. சவுண்டு ಇಲ್ಲ ಯಾವ ಗುರು ಎಲ್ಲಿದ್ರು யானையை பார்த்தாச்சு, புளியை பார்த்தாச்சு. புலி உட்காந்துருக்கு, தெரியுது. புலி பார்த்தாச்சு. வந்ததுக்கு வந்து புளியை பார்க்காம போயிருமோன்னு பயந்தோம். யானை முறைச்சு பார்க்குது, புளி எந்திரிச்சிருச்சு. ಇದರಲ್ಲಿ ಇದು ಮಾಡ್ಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗ್ತೀನಿ. போகுது, உள்ளுக்குள்ளே போகுது, போயிடுச்சு. போகுது, நடந்து போகுது. என்னடா நடந்து போயிடுச்சு. வீரண்ணா சோழா கேட்லேருந்து வயநாட்டில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற நன்னாச்சி கேட்டு வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்குள்ளேயே வரோம். இது ஒரு ஆஃப் ரோடு. இந்த ரோடு வந்து ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு வந்து வீராணாச்சி சோழாலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் போகலாம். 7 கிலோமீட்டருக்கு மேலே ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம 1 ஹவரில் கடந்தாகணும். 1 ஹவருக்குள்ளே போகலின்னா 1800 ரூபா ஃபைன் போடுவாங்களாம்மா. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம். போகிற வழியில் ஏதோ அனிமலு, யானை, புலி, கரடி, கருஞ்சிரத்தை, மான் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போகலாம். பாருங்கள் நண்பர்களே, நான் எடுக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க. நண்பர்களே, யானை இப்போ வந்து ரோடை கிராஸ் பண்ணுறது. இல்லை கிராஸ் பண்ணதான் தெரியல, ரோடை கிராஸ் பண்ணுது. இதுக்கு தான் ரிவர்ஸில் எடுக்க தெரியும். இருக்கட்டும், அது போகட்டும்.
அது ரோடு கிராஸ் பண்ணி போன பின்னாடி நம்ம போகலாம். நண்பர்களே, அவசரப்படக்கூடாது. இது உயிர், உயிர் நண்பர்களே. போகுது ரோடு நழுங்காம கால் எடுத்து போகுது. அழகா போச்சு. ரோட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப நண்பர்களே சத்தம் கொடுக்குது. போடா போப்பா. வீரகோசன்னா டைகர் ரிசர்வில் வந்து நம்ம வந்து சபாரி போயிட்டு இப்போ வந்துட்டுருக்குறோம். இந்த வீரகோசனா டைகர் ரிசர்வில் வந்து பெரிய அனிமல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது ஏன்னா இது வந்து நாகர்கோல் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நடுவால் இருக்குது இந்த ரோடு. நம்ம இந்த ரோட்டு வழியாக நம்ம வந்து வயநாடு போகணும்னு ஆசைப்பட்டோம். அதனால் இந்த ரோட்டை நம்ம சூஸ் பண்ணோம். இது தப்பு. நம்ம வந்து போயிருக்க வேண்டிய இடம் வந்து கபினின்னு சொல்லி கேட் இருக்குது. கபினி கேட்டுன்னு இருக்குது. கபினி டைகர் ரிசர்வ்னு சொல்லி கேட் இருக்குது. அந்த கேட்டு வழியே போனோம்னா அந்த கபினி ஆறு ஒட்டின மாதிரியே அனிமல்ஸ்லாம் நிறைய வரும். அந்த கபினி ஆற்றில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக மாலையில் காலையில் அனிமல்ஸ்லாம் நிறைய வரும். கரிஞ்சிரத்து வரும், யானை வரும், மான் வரும், புலி வரும், கரடி வரும், நிறைய அனிமல்ஸ்லாம் வரும். நம்ம தவறான இடத்த தேர்ந்தெடுத்துட்டோம். அதனால் பெருசு அனிமல்ஸ் பார்க்க முடியல. நம்ம பார்த்து வந்து இப்போ டைகர் பார்த்துருக்குறோம், மான் பார்த்துருக்குறோம், காட்டு மான் காட்டு எருமை பார்த்துருக்குறோம், அவ்வளோதான் பார்த்துருக்குறோம். பெருசாக அனிமல்ஸ் பார்க்க முடியல. இதே வந்து நம்ம ஆத்தாங்கரை ஓரமாக நம்ம ஊர் ஆத்தாங்கரை ஆற்று படுக்கை வழியே போகும்போது இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.